ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி பீர்க்கங்காய் சப்ஜி எப்படி செய்யறதுன்னு வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய பீர்க்கங்காய் எடுத்து கழுவி தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். சீரகம் அரை ஸ்பூன் போடுங்க. அதே மாதிரி மல்லி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, பீர்க்கங்காய் நம்ம இதில் போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், காய் வதங்க குறைஞ்சிரும். அதனால் உப்பு நீங்கள் நல்லா வதங்கின முன்னாடி உப்பு போடுங்க. பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு. இதில் மஞ்சத்தூள், உப்பு, பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, காயும் குறைஞ்சிடுச்சு. ஒரே ஒரு கப்பு தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டு பருப்பை மத்து வச்சு கடைஞ்சி எடுத்து சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இது நல்லா வெந்துருச்சு. மத்து வச்சே கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் 2 சுற்றி எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு சாதத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். 2வது, இது நல்லா நார்ச்சத்து உள்ளது. இது எல்லாருமே சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.